புரிந்து நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்டு அழைக்கிறோம். முன்னாள் வட்ட தலைவர் முன்னாள் மண்டல் தலைவர் திரு ரவிக்குமார் அவர்களும் திருமதி வேளச்சேரி ஓபிசியுடைய சிறப்பு உறுப்பினர் திரு என் சேகர் அவர்களும் மண்டல் பொதுச் செயலாளர் திரு பாலாஜி அவர்களும் மண்டல் பொதுச் செயலாளர் திரு நவீன்குமார் அவர்களும் சிந்தனைகள் மூன்றாவது என்று தெளிவாக கூறிவிட்டார். அவர் இன்னும் ஒருபடி கட்சி கூட எனது இரண்டாவது மக்களுக்காக சேவை செய்வது மக்கள் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததால் ஏழை தாய்மார்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பிரதாப் சந்திர அவர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் திரு கே எம் தியாகன் அவர்கள், நான் மக்களின் சேவகன், எனது குடும்பம் இந்த பாரத தேசத்தின் பொதுமக்கள், அவர்களுக்காக வேலை செய்வதே என்னுடைய தலையாய கடமை. சேவையாற்றி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற முப்பட்ட தலைவர், இந்தியாவுடைய முகமாக, உலகின் குருவாக, உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற, செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமைதியின் நாயகன் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வேளச்சேரி மேற்கொள்ளும் சார்பில் மிக பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அன்னனுடைய தலைமையேற்று நம்முடைய மண்டல் தலைமை திருமதி சரண்யா ரவிக்குமார் அவர்களும், இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக RSS மூத்தத்தின் நிர்வாகி திரு கே முன்சாமிகளும், இந்த நிகழ்ச்சியுடைய முறை ஏற்பாட்டாளர் அன்பு சகோதரர் வேளச்சேரி மேற்கொள்ளுடைய துணைத் தலைவர் திரு கே எம் தியாகன், முன்னாள் வட்டத் தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் பாதசர் அவர்களையும், அண்ணன் சண்முக அவர்களையும், 175 முன்னாள் வட்டத் தலைவர் அண்ணன் அவர்களையும், நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் ஜனதா கட்சி என்பது வித்தியாசமான கட்சி. என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் மக்களுக்கான சேவையாக கொண்டாட வேண்டும் என்று உறுதியாக கூறிவிட்டார். அவர் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொண்டதுமே, அதுவும் பிரதமராக எடுத்துக்கொண்டதுமே சொன்ன முதல் தாரக மந்திரம் நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். தேசியம் எனது முதன்மை, கட்சி எனது இரண்டாவது, எனது சொந்த சிந்தனைகள் மூன்றாவது என்று தெளிவாக கூறிவிட்டார். அவர் இன்னும் ஒருபடி கட்சி கூட எனது இரண்டாவது, மக்களுக்காக சேவை செய்வது மக்களின் சேவகனாக அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தையே போட்டிருக்கிறார். நான் மக்களின் சேவகன், எனது குடும்பம் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத நரேந்திர மோடியுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதானம் இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் அன்பு சகோதரர் திரு கே எம் தியாகன், மண்டல் திரு தியாகன், மண்டல் செயலாளர் திரு முரளி அவர்களையும் வருகை என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக RSS மூத்த நிர்வாகி ஐயா திரு கே முனுசாமிகளையும், இந்த மண்டல் தலைமை திருமதி சரண்யா ரவிக்குமார் அவர்களையும், செயலாளர் திரு சாய்ராம் அவர்களையும் மண்டல் சார்பாக வரவேற்கிறோம். நம்முடைய மோடி அவர்கள் 11 ஆண்டுகளாக நம்முடைய பல சாதனை தலைவராக மாவட்ட துணைத் தலைவர் திரு வி.ஆர். பட்டாபிராமன் அவர்கள்,
பாரதிய ஜனதா கட்சி சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட வேளச்சேரி மேற்கு மண்டல சார்பில் நம்முடைய பாரத பிரதமர் உலகின் குருவாக பன்முகம் கொண்ட இந்தியாவுடைய தலைவராக உலக நாட்டுடைய தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக 24 மணி நேரமும் இந்த தேசத்திற்காக சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வேளச்சேரி மேற்கு மண்டல சார்பில் மிக பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய தலைவராக வேளச்சேரி மேற்கு மண்டல தலைமை திருமதி சரண்யா ரவிக்குமார் அவர்களும், சிறப்பு விருந்தாளராக திரு அரசுடைய மூத்த நிர்வாகி திரு முனுசாமி அவர்களும், இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் வேளச்சேரி மேற்குடைய துணைத் தலைவரும் அன்பு சகோதரமான அண்ணன் திரு ஜே.எம். தியாகனுடைய ஏற்பாட்டில் மிக பிரமாண்டமான அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பன்முகம் கொண்ட பாரதத்தினுடைய முகமாக, உலகின் குருவாக, தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக 24 மணி நேரமும் ஓய்வின்றி உறக்கமின்றி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற, சேவையாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வேளச்சேரி மேற்கு மண்டல சார்பில் மிக பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அன்னதான நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வாழ்த்த உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தாளராக அரசுடைய மூத்த நிர்வாகி அண்ணன் கே. முனுசாமி அவர்களும், இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் திரு ஜே.எம். தியாகன் அவர்களும், நம்முடைய மண்டல தலைமை திருமதி சரண்யா அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முன்னாள் மண்டல தலைவர் திரு எஸ். ரவிக்குமார் அவர்கள், இந்நாள் மண்டல் பொதுச் செயலாளர் திரு வி. பாலாஜி அவர்கள், திரு நவீன்குமார் அவர்கள், மண்டல் பொருளாளர் திருமதி கீதா சிதம்பரம் அவர்கள், முன்னாள் மண்டல் பொதுச் செயலாளர் திரு சதீஷ் ராமலிங்கம் அவர்கள், மானுடைய துணைத் தலைவர் அண்ணன் சரவணா டி. செல்வம் அவர்கள், மானுடைய பொதுச் செயலாளர் சகோதரி சாயிரா ரிச் அவர்கள், ஓபிசியுடைய மாநில சிறப்பு உறுப்பினர் திரு எம். சேகர் அவர்கள், முற்போக்காளருடைய கிளைத் தலைவர் திருமதி ஸ்ரீமதி அவர்கள், ராஜேஸ்வரி அவர்கள், திருமதி விஜயலட்சுமி அவர்கள், திரு முன்னாள் வட்ட தலைவர் திரு பாதசாரி அவர்கள், முன்னாள் 125 வட்ட தலைவர் திரு சந்திரகிருஷ்ணன் அவர்கள், திரு சண்முகம் அவர்கள், ஏனைய நிர்வாகிகளை வரவேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகின் குருவாக பன்முகம் கொண்ட பாரதத்தினுடைய 12 பிரதமராகவும் 12 ஆண்டுகள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பணியாற்றி கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தேசத்திற்கு ஓய்வின்றி உறக்கமின்றி 24 மணி நேரமும் பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஓப்பட்ட தலைவர், பன்முகம் கொண்ட பாரதத்தினுடைய தலைவர், உலகின் குருவாக, உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைவர், ஒப்பற்ற பிரதமர், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வேளச்சேரி மேற்கு மண்டல சார்பில் மிக பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அன்னதானத்தில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்று கொண்டு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பல்லாண்டு வாழ உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஏடிஎம்கேவுடைய அண்ணா திராவிட முன்னேற்றமுடைய வட்ட செயலாளர் திரு முருகன் அவர்களையும் வரைய என்று வரவேற்கிறோம். அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 36 கிளை தலைவி திருமதி ராஜேஷ் அவர்கள், அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய 75வது பிறந்த தினத்தை முன்னிட்டு வேளச்சேரி மேற்கு மண்டல சார்பில் இங்கே பொதுமக்களுக்கு மிக பிரம்மாண்டமான அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அவர்களையும் இந்நாள் மண்டல் பொதுச் செயலாளர் திரு நவீன்குமார் அவர்களும், திரு பாலாஜி அவர்களும் மற்றும் மாநில நிர்வாகிகள் குறிப்பிட்டுள்ள அன்பு சகோதரர் என்று வரவேற்கிறோம். நம்முடைய மாவட்டத்துடைய துணைத் தலைவர், ஆன்மீக பிரிவுடைய துணைத் தலைவர் திரு வி.
நம்முடைய சென்னை கிழக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி சாய்ராம் லட்சுமணியையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். நம்முடைய மூத்த நிர்வாகி திரு ராஜன் அவர்களையும், முன்னாள் பொதுச் செயலாளர் திரு நவீன்குமார், திரு பாலாஜி, முன்னாள் மண்டல் பொதுச் செயலாளர் திரு சதீஷ் ராமலிங்கம், முன்னாள் மண்டல் தலைவர் அண்ணன் சந்தன கிருஷ்ணன், சென்னை கிழக்கு மாவட்டம் வேளச்சேரி சட்டமன்றத்துக்கு உட்பட்ட வேளச்சேரி மேற்கு மண்டல் சார்பில் பொதுமக்களுக்கு மிக பிரம்மாண்டமான அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியுடைய தலைமையேற்று வேளச்சேரி மேற்கு மண்டலுடைய தலைவர் திருமதி சரண்யா ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சிறப்பு விருந்தினராக சகோதரி திருமதி சாய்ராம் லட்சுமி அவர்களையும், பாரதிய ஜனதா கட்சியுடைய ஓபிசியினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு எம் சேகர் அவர்களும், முன்னாள் மண்டல் தலைவர் திரு சதீஷ் ராமலிங்கம் அவர்களும், இந்நாள் மண்டல் தலைவர் திரு டி பாலாஜி அவர்களும், திரு எஸ் நவீன்குமார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய பொருளாளர் தேர்தலையும் வரவேற்று மாநில துணைத் தலைவர் அண்ணன் சரவணா செல்வம் அவர்களையும் வரவேற்று இந்த பிரம்மாண்டமான அன்னதானத்தை பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக தரும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இந்து முன்னணியும் செங்கல்பட்டினுடைய ஜனதா கட்சி என்பது வித்தியாசமான கட்சி. என்னுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்றால் மக்களுக்கான சேவையாக கொண்டாட வேண்டும் என்று உறுதியாக கூறிவிட்டார். அவர் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொண்டதுமே, அதுவும் பிரதமராக எடுத்துக்கொண்டதுமே சொன்ன முதல் தாரக மந்திரம் நேஷன் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட், செல்ஃப் லாஸ்ட். தேசியம் எனது முதன்மை, கட்சி எனது இரண்டாவது, எனது சொந்த சிந்தனைகள் மூன்றாவது என்று தெளிவாக கூறிவிட்டார். அவர் இன்னும் ஒருபடி கட்சி கூட எனது இரண்டாவது, மக்களுக்காக சேவை செய்வது, மக்களின் சேவகனாக அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே போட்டிருக்கிறார். நான் மக்களின் சேவகன், எனது குடும்பம் இந்த சேவையாற்றி பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற முப்பட்ட தலைவர், இந்தியாவுடைய முகமாக, உலகின் குருவாக, உலக தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற, செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அமைதியின் நாயகன் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு வேளச்சேரி மேற்கொண்டு சார்பில் மிக பிரம்மாண்டமான அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த அன்னதானுடைய தலைமையேற்று நம்முடைய மண்டல் தலைமை திருமதி சரண்யா ரவிக்குமார் அவர்களும், இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக RSS மூத்தத்தின் நிர்வாகி திரு கே முன்சார்களும், இந்த நிகழ்ச்சியுடைய முழு ஏற்பாட்டாளர் அன்பு சகோதரர் வேளச்சேரி மேற்கொண்டு துணைத் தலைவர் திரு கே எம் பியானோவையும், முன்னாள் வட்டத் தலைவர் அன்பு சகோதரர் அண்ணன் பாதசர் அவர்களையும், அண்ணன் சண்முக அவர்களையும், 175 முன்னாள் வட்டத் தலைவர் அண்ணன் அவர்களையும், மாநில துணைத் தலைவர் அண்ணன் தலைமை சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நம்முடைய பாரத நரேந்திர மோடியுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அன்னதான இந்த நிகழ்ச்சியுடைய ஏற்பாட்டாளர் அன்பு சகோதரர் திரு கே எம் தேவநாளையும், மண்டல் திரு தேவநாளையும், மண்டல் செயலாளர் திரு முரளி அவர்களையும் வருகை வருகை என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக ஆரோக்கிய மூத்த நிர்வாகி ஐயா திரு கே முனுசாமிகளையும், இந்த மண்டல் தலைமை திருமதி சரண்யா ரவிக்குமாரையும், இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு பிரதாப் சந்திர அவர்கள், நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் திரு கே எம் தியாகன் அவர்கள். நான் மக்களின் சேவகன், எனது குடும்பம் இந்த பாரத தேசத்தின் பொதுமக்கள், அவர்களுக்காக வேலை செய்வதே என்னுடைய தலையாய கடமை. இந்த நிகழ்ச்சியுடைய முழு ஏற்பாட்டாளராக மண்டல் துணைத் தலைவர் அன்பு சகோதரர்
இந்த நிகழ்ச்சியை